1969 அமெரிக்கால ஹாலிவுட். கனவுகள், புகழ், நட்சத்திரங்கள்னு ஜொலிச்சிட்டு இருந்த ஒரு இடம். ஆனா பாருங்க, ஒரே ஒரு ராத்திரி அந்த நகரத்தோட முகத்தையே பயங்கரமா மாத்திடுச்சு. வாங்க அந்த கருப்பு ராத்திரிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரே நேரத்துல ஹாலிவுட்ல 2 உலகங்கள் இயங்கிட்டு இருந்திருக்கு. ஒரு பக்கம் கனவுகள், பேரும் புகழும், ஜொலிக்கிற எதிர்காலம்னு வெளிச்சம். இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் மேன்சன் ஒருத்தன், அவனோட கண்ட்ரோல், பயம், அழிவுன்னு மொத்தமா இருட்டு. இந்த வெளிச்சமும் இருளும் ஒன்னோடு ஒன்னு மோதின போதான் ஹாலிவுட்டோட வரலாறுலயே மறக்க முடியாத ஒரு ரத்தக்கரை படிஞ்சது. சரி, முதல்ல இந்த 2 உலகத்தையும் தனித்தனியா பாத்திரலாம். ஒன்னு சந்தோஷத்தோட உச்சியில இருந்துச்சு, இன்னொன்னு யாரு கண்ணுக்கும் தெரியாம பயங்கரமான ஒரு அழிவுக்கு தயாராகிட்டு இருந்துச்சு. நான் முதல்லயே சொல்லிடுறேன், இது ஒரு சாதாரண கொலைக்கதை கிடையாது. இது அதைவிட ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஒரு மனுஷன் மத்தவங்களோட மூளையை எப்படி மொத்தமா தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அவங்கள ஒரு ரோபோ மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடூரங்களை செய்ய வச்சாங்கங்கிற கதை இது. ஓகே, இப்போ இந்த கதையோட 2 முக்கியமான ஆட்களை பாப்போம். ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருட்டு. இவங்க 2 பேரும் சந்திக்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அதுதான் இந்த கதையோட சோகமே. அவங்க பேரு ஷாரன் டேட், ஹாலிவுட்டோட ஒரு பிரகாசமான நட்சத்திரம். அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. நிறைய கனவுகள், முக்கியமா அவங்க கர்ப்பமா இருந்தாங்க. தன்னோட முதல் குழந்தைய பாக்குறதுக்காக ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. இப்போ இருட்டு பக்கம் வருவோம். இவன் தான் சார்ல்ஸ் மேன்சன். இவனோட டார்கெட் யார் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம குழப்பத்துல இருக்கிற இளைஞர்கள் தான். நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தரேன், ஒரு லட்சியத்தை தர்றேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தம் பக்கம் இழுத்துக்கிட்டான். அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் மேன்சன் ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு அவன் வெறும் லீடர் இல்ல, அவன் ஒரு கடவுள். அவன் என்ன சொன்னாலும் அதுதான் வேதம். ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. இதுல ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்னன்னா, மான்சன் நேரடியா ஒரு கொலையை கூட பண்ணல. அட ஒரு விரல கூட அவன் அசைக்கல. அவனோட வார்த்தைகள் தான் ஆயுதம். அவன் சொன்னா அவனோட பக்தர்கள் செஞ்சாங்க. பாத்துக்கோங்க, மைண்ட் கண்ட்ரோல் எவ்ளோ பயங்கரமான கட்டத்துக்கு போகும்னு. சரி, இப்போ அந்த இரவுக்கு போகலாம். ஹாலிவுட்டோட வரலாற்றையே இரத்தத்தால மாத்தி எழுதின அந்த கொடூரமான இரவு. ஆகஸ்ட் 8, 1969 மான்சன் தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு ஆர்டர் போடுறான். ராத்திரி நேரம் அவனோட ஆளுங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த இடம் அடுத்த சில நிமிஷங்கள்ல அலறல் சத்தத்தால நிறைஞ்சு போச்சு. அவன் போட்ட ஆர்டர் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்கு போய் உள்ள இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஆனா பயங்கரமான ஒரு உத்தரவு. அந்த வீட்ல தான் ஷாரன் டேட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அந்த கொடூரமான நேரத்துல ஷாரன் டேட் அவங்க தனக்காக கூட கெஞ்சல, தன்னோட வயித்துல இருந்த குழந்தைக்காக, பிறக்காத அந்த பச்சை மண்ணுக்காக உயிர் பிச்சை கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு சோகம் இருக்க முடியுமா? ஆனா உள்ள போனவங்களுக்கு கருணைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. அந்த ராத்திரி அந்த வீட்ல இருந்த யாருக்கும் ஒரு துளி கூட கருணை காட்டப்படல. இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சதும் அமெரிக்கா முழுசு உறைஞ்சு போச்சு. எப்படி விசாரணை போச்சு, எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர், டிவி எல்லாத்துலயும் இதுதான் தலைப்புச் செய்தி. எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், யார் இத பண்ணது, ஏன் இவ்ளோ கொடூரமா பண்ணணும்? ஒரு பதிலுமே யாருக்கும் கிடைக்கல. போலீஸ் பல வாரமா திணறிட்டு இருந்துச்சு, ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு கார் திருட்டு கேஸ்ல மாட்டின ஒரு பொண்ணு ஜெயில்ல சக கைதிகிட்ட எங்க ஆளுங்க தான் அந்த பெரிய கொலையை பண்ணாங்கன்னு பெருமையா சொல்லியிருக்கா. பாருங்க, அந்த ஒரு வார்த்தை தான் மொத்த கேஸையும் திருப்பி போட்டுச்சு. அந்த துப்பு நேரா போலீஸ மான்சன் ஃபேமிலி கிட்ட கொண்டு போச்சு. அப்போதான் இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பதான் போலீஸ்க்கு அந்த பயங்கரமான உண்மை புரிய வந்துச்சு. இது பணத்துக்காகவோ இல்ல பழைய பகைக்காகவோ நடந்த கொலை கிடையாது. இது ஒருத்தனோட மனக்கட்டுப்பாட்டால அவனோட கட்டளைக்காக மட்டுமே நடந்த ஒரு படுகொலை. சரி, கடைசியா இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வருது. ஆனா இது உட்டுட்டு போன ஒரு கேள்வி, அதுக்கு இன்னைக்கும் முழுசா பதில் இல்ல. சார்ல்ஸ் மேன்சன் கடைசியில கைது செய்யப்பட்டான். கோர்ட்ல நிக்கும்போது கூட அவன் முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்ல. கேமராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. சட்டப்படி கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா அமெரிக்க மக்கள் மனசுல அது ஒரு ஆறாத காயத்தை விட்டுட்டு போயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், இந்த மான்சன் ஃபேமிலி கொலைகள்ங்கிறது வெறும் ஒரு கிரைம் ஸ்டோரி கிடையாது. இது மனுஷ மனசோட இருட்டு பக்கங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு முக்கியமான பாடம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு கேள்வி அப்படியேதான் நிக்குது. ஒரு மனுஷனால நிஜமாவே மத்தவங்களோட மனச, அவங்களோட யோசனைய, அவங்க செய்யற ஒவ்வொரு செயலையும்
இவ்ளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க.